We are not created for ourselves. இந்த காலையில் நம்ம பார்த்தோம், நமக்காக நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை. We are created for God, for Christ. கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். So, 1 Corinthians 8 chapter 6th verse. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில், But to us there is but one God, the Father of whom are all things, and we in him, and one Lord Jesus Christ, by whom we are all things, and we by him. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? என்ன வாட் த லார்ட் சேஸ்? அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். We are for God. நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார். There is a Lord Jesus Christ. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். By him are all things, and we by him. வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிற உண்மை, we are created for God. நம்ம ஆண்டவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோமோ அதில் நாம் நிலைத்திருப்பதில்லை. We are not abiding for what we are really created. That's a big problem. We are created as selfish. We are fallen to become selfish people. நம்ம சுயநலமான மக்களாக காணப்படும்படியாக விழுந்து போயிட்டோம். ஆகவே நம்ம என்ன நினைக்கிறோம்? வாட் வி திங்க், நான், மை பிளான், என்னுடைய திட்டம், மை டிசையர், என்னுடைய விருப்பம், மை ஆம்பிஷன்ஸ், என்னுடைய எல்லா விதமான வாஞ்சைகள். ஆகவே நம்முடைய காரியம் எல்லாம் என்னென்னா நம்மளை சுற்றியே இருக்கிறது. இஸ் இட் அரவுண்ட் ஹிம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், யூ ஆர் நாட் கிரியேட்டட் ஃபார் யூ. உனக்காக நீ சிருஷ்டிக்கப்படவில்லை. யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் காட். நீ தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். பாருங்க, 1 Chronicles 29:11, 1 நாளாகமம் 21:11, 1 நாளாகமம் 21:11, Thine, O Lord, is the greatness and the power and the glory and the victory and the majesty. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். பாருங்க, எல்லாம் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு. கிரேட்னஸ், பவர், க்ளோரி, விக்ட்ரி, மெஜஸ்டி. மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம். அப்புறம் சொல்கிறாரு, ஃபார் ஆல் தட் இஸ் இன் த ஹெவன் அண்ட் இன் த எர்த் இஸ் thine. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். Thine is the kingdom, O Lord, and thou art exalted as head above all. எல்லாமே உம்முடையவைகள் ஆண்டவரே.
இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களிலும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாமே உமக்கு உரியவைகள், உம்முடையவைகள். இட்ஸ் ஆல் யுவர்ஸ். அப்போது பவுலும் கூட பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்தோம். வி ஹவ் மார்னிங் வி ஜஸ்ட் தாட் அபவுட் தட். அதை பற்றி சிந்தித்தோம். பவுல் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். He was doing what he wanted. But when Jesus met him, இயேசு அவனை சந்தித்த பொழுது he was completely transformed. முற்றிலுமே மாற்றப்பட்டுட்டான் இல்லைங்க? You see, there was a turning point on the way to Damascus. தமஸ்குவை நோக்கி போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலுமான ஒரு சேஞ்ச் வருது. A complete change came upon him. அதுக்கு பின்னால் அவன் வாழ்க்கையே வித்தியாசமாயிருச்சு. After that his life was completely changed. He was no more the old Saul. The பழைய சவுல் அவன் இல்லை, ஒரு புதிய மனிதனாயிட்டான். He became a new man. How is it possible? இது எப்படி முடியும்? Is it possible? இது முடியுமா? Can it be? அது ஆகுமா? So what is the problem with me? அப்போ என்னுடைய பிரச்சனை என்ன? நான் அப்படி இல்லை. I am not like that. என் வாழ்க்கையில் இன்னுமே நான் ரொம்ப போராடுறேன். I struggle so much. எனக்கு தெரியுது இது சரின்னு, ஆனால் என்னால் வர முடியல. I know this is correct, but I could not come out. நிறைய சமயங்களில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. Many times what I do not agree with. நான் விரும்பாததை செய்கிறேன். I do what I don't want. You see, every person is almost struggling in the world. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் போராடிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அறிஞ்சவன் சொல்கிறவனும் போராடிட்டு தான் இருக்கிறான். Those who know God, he is struggling. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒருவேளை சத்தியத்தை கேட்கும் பொழுது அப்படியே வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிக்கிறான். Probably when he comes on Sunday he just thinks, but all the rest of the days, மற்ற நாட்களில் he is almost defeated. அவன் அப்படியே தோற்று போனவனாக தான் இருக்கிறான். In his personal life, தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போகிறான். In his family life, குடும்ப வாழ்க்கையில் தோற்று போகிறான். In his nature, உன்னுடைய சுபாவத்தில் தோற்று போகிறான். Because it is not changed. உன்னுடைய சுபாவம் மாற்றப்படலை. The old nature comes up. பழைய சுபாவம் வருது. In every side almost he is a failure. எல்லா பக்கம் பார்த்தா ஒரு தோல்வியாக தான் அவன் காணப்படுகிறான். அப்போ வேதம் தப்பா? Is it the Bible is wrong? இல்லை, அப்போ வேதம் சொல்கிறது தப்பா அல்லது நான் தப்பா? Is it the Bible is wrong or am I wrong? Bible will never be wrong. வேதம் தவறாகவே இல்லை, தவறாகவே இருக்க முடியாது. அப்போ தவறு யாரு? But where is the wrong? Wrong is in me. என்னில் தான் தவறு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்ல கொலோசியர் 2:10 சொல்லியிருக்காரு. கொலோசியர் 2:10, and ye are complete in him, which is the head of all principality and power. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ye are complete in him. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, you are complete in Jesus Christ. இயேசுவில் தான் நீ பரிபூர்ணமாக இருக்க முடியும். You are complete in him.
நீ தனியாக கம்ப்ளீட்டே ஆக முடியாது. யூ கான் பி கம்ப்ளீட் வித்தவுட் காட். யூ குட் பி கம்ப்ளீட் ஒன்லி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் மாத்திரம்தான் நீ முழுமையான பரிபூர்ணமான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். How the Father sees you and me. பிதா எப்படி ஒரு உன்னையும் என்னையும் பார்க்குறாரு தெரியுங்களா? உன்னை தனியாக அவர் பார்க்குறதே இல்லை. He doesn't see separately if you are a believer. நீ ஒரு விசுவாசியாக இருந்தால் உன்னை கிறிஸ்துவின் மூலமாக தான் அவர் பார்க்குறாரு. He sees only through Christ. ஒரு கண்ணாடி இருந்தால், if there is a spectacle, I see through the spectacle, through the glass. அந்த கண்ணாடி மூலம் தான் நான் பார்க்குறேன். ஸோ எவ்ரி பர்சன் who is saved, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பார்க்குறார். He sees only through Christ. உனக்காக உன்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். He complete all your sins. The account of sins is completely put down. உன்னுடைய பாவ கணக்கு எல்லாம் அவர் மூலம் முடிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆகவே அவர் உன்னை பார்க்கும் பொழுது பாவமெல்லாம் நீங்கப்பட்ட நிலையில் தான் அவர் பார்க்குறார். He sees you as though you have your sins are completely removed. He sees you as though you have never committed a sin. ஒரு பாவமும் செய்யாத மனுஷனாக தான் அவர் உன்னை பார்க்குறாரு. ஏன்? Because all your sins are dealt in Christ Jesus. இயேசுவின் மூலமாக உன்னுடைய பாவங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு விட்டது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். When Jesus died on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது, when he died for his chosen people, அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் மரிக்கும் பொழுது, he died all the sins of each and every person whom he has chosen. அவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அவருடைய எல்லா பாவங்களுக்கும் சிலுவையில் மரிச்சிட்டார். He completely finished up the account of sin. பாவத்தினுடைய அந்த கணக்கை எல்லாமே முடிச்சிட்டார். அப்போ பிதாவானவர் உன்னை பார்க்கும் பொழுது, when the Father sees you separately, you are a terrible sinner. உன்னை தனியாக பார்த்தா நீ ஒரு பயங்கரமான பாவி. So those who are not in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாதவங்களை ஆண்டவர் தனியாக தான் பார்க்குறார். He sees separately. The wrath of God is on them. அவர்கள் பேரில் கோபாக்கினை தலை நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிதாவானவர் கிறிஸ்துவின் மூலம் உன்னை பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் நீ தேவனுடைய கோபாக்கினைக்கு முற்றிலும் நீங்கப்பட்டது. You are completely free from the sin, wrath of God. You are His child through Christ. கிறிஸ்துவின் மூலம் நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறாய். அவர் உன்னை தத்தெடுத்திருக்கிறார். He has adopted you as His child. So you inherit all the blessings of God. தேவனுடைய எல்லா ஸ்லாக்கியங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உரிய நபராய் நீ காணப்படுகிறாய். The angel of God is encamping around you. தேவ தூதன் உன்னை சுற்றி பாதுகாக்கிறான். You are a special child of God. தேவனுடைய ஒரு விசேஷத்தை பிள்ளையாய் காணப்படுகிறாய். God is preparing you for His eternity. தம்முடைய நித்தியத்துக்காக தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இது எல்லாம் எப்போ? When is this? When you are in Christ. கிறிஸ்துவில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான். When you identify with Christ, கிறிஸ்துவோடு நீ இனம் கண்டு கொள்ளும் பொழுது, அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சொந்தமானவர் நீர் என்று வேதம் சொல்லி, you belong to Christ because He has chosen you as His child. அவருடைய பிள்ளையாக அவர் தெரிந்திருக்கிறார்.
ஸோ யூ மஸ்ட் பி ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். அவர் கிறிஸ்துவில் நீ காணப்படுவது அவசியம். ஒருவேளை நினைக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய நிலையில் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். why I am struggling in my old ways of sins. நீ ஆண்டவர் யாருங்கிறத தெரியாததுனால தான். ஸ்டில் யூ டோன்ட் நோ வாட் காட் இஸ். உனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல. யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹி. வேதத்தில் சொல்லியிருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, கம் அன்டு மீ, என்னிடத்தில் வா, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், இளைப்பாறுதல் தரேன். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். நம்ம முன்னால் வசனம் பார்த்தோம், 1 29:11, 1 Chronicles 29:11. ஆண்டவர் சொன்னார், அவரிடத்தில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா கிரேட்னஸ், மாட்சிமை, த பவர், வல்லமை, இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வல்லமை, த க்ளோரி, மகிமை, த விக்ட்ரி, ஜெயம், த மெஜஸ்டி, மகத்துவம். ஆண்டவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன். I will give you all these things. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள். You belong to me. நீ எனக்கு சொந்தமானவன். You belong to me. எனக்கு நீ சொந்தமானவள். I will give you all these things. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். நான் நீ என்ன சொல்கிற? what you say? Lord, I can't completely entrust. நான் முழுமையாக அவனிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியாத ஆண்டவரே. நான் முழுமையாக அவன் நம்ப முடியல. I could not believe you fully. எஸ், நீ அதான் சொல்கிற. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறேன். நான் பைபிள் பிரசங்கத்தையெல்லாம் கேட்குறேன். ஹியர் த ப்ரீச்சிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். தெர் இஸ் விக்ட்ரி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் வெற்றி இருக்குது, எல்லாம் தெரியுது. ஆனால் பட் யூ சே ஆல் விக்ட்ரி இஸ் தேர், எவ்ரி திங், பட் ஐ காண்ட் entrust fully to you. உம்மிடத்தில் முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்க முடியாது. I could not entrust you fully. முழுமையாக நான் நம்ப முடியல. ஏன் நீ தடுமாறுற? why you are struggling? because you don't want to, you could not entrust fully to God. ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் நம்ம நம்புகிறோம். we believe all things. ஒருவேளை உனக்கு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. there is a message which comes in the cell. in your account 5,000 is remitted. உன்னுடைய அக்கௌண்ட்டில் 5,000 போடப்பட்டிருக்கிறது. ஸோ அண்ட் ஸோ remitted. இந்த இவர் போட்டிருக்கிறார். யூ பிலீவ் இட். அதை நீ நம்புற. go to the bank and get the money. பணத்தை பெற்றுக்கொள்ளுகிற. யூ பிலீவ் இட். நீ நம்புற. when you go to a shop, when you buy a bottle of juice, நீ கடையில் போய் ஒரு ஜூஸ் பாட்டிலில் வாங்குறேன்னா, யூ பிலீவ் தட் திஸ் இஸ் த ஜூஸ். இது ஜூஸு நம்புற. இன் எவ்ரி திங் யூ பிலீவ். எல்லாத்துலேயும் நம்புற. பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் யூ டோன்ட் பிலீவ் காட். இதுதான் உண்மைங்க. ஆனால் உண்மையாக சொன்னால் நீ ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிற. யூ டோன்ட் பிலீவ் காட். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். Because of that, God is not working in you. அதனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன்? why? because you could not entrust him. அவரிடத்தில் முழுக்க உன்னை ஒப்பு கொடுக்க நீ மனசு இல்லை. உனக்கு சாதகமாக இருந்தால் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற. if it is palatable to you, you want to accept it. but if it is anything which you need commitment, ஏதோ ஒப்பு கொடுத்து வரணும்னா முடியாது. அதுமாதிரி என் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு இன்னும் ஒப்பு கூடாதனால தான் வாழ்க்கையினோட எல்லா பிரச்சனைகளுமே, all your problems is you have not completely surrender to God. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க விரும்பலை. லாஸ்ட்
வென்ஸ்டே கடந்த புதன்கிழமை நாங்கள் வேத வசனம் தியானிக்கும் பொழுது when we were meditating God's word, I was led as how God called us to the ministry in Kolihils. கொல்லிமலைக்கு எப்படி ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சான்றதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். போன வென்ஸ்டே தான் நினைக்கிறேன். When I was praying, I left off from the church where I was. நான் இருந்த சபையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறது ஆண்டவரே? What must I do? God spoke to me clearly. தேவன் தெளிவாக என்னிடத்தில் பேசினார். அந்த சூழ்நிலை எப்படி ஆண்டவர் உருவாக்குனார்னு சொன்னால், how the circumstance was formed. When I was in the clinic, one brother came and told me about Kolihils. நான் கிளினிக்கில் இருந்த பொழுது ஒரு சகோதரன் கொல்லிமலையை பற்றி வந்து சொன்னார். அவர் சொன்னதிலிருந்து எனக்கு என்னமோ அந்த கொல்லிமலையை பற்றி ஒரு எண்ணம். ஆஃப்டர் he said, I had a thought about Kolihils. ஒரு தடவை போய் தான் பார்க்கலாமே, அட்லீஸ்ட் லெட் மீ கோ அண்ட் see. அந்த மலைக்கு போயிட்டேன், போய் பார்த்து வந்துட்டேன். I just came back. 84, 85 கொல்லிமலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். It was very tough. In 84, 85 எல்லாம் it's very difficult. Primitive people. சரியான ரோடு இல்லை, சரியான நாகரிகம் இல்லை, சரியான ஸ்கூல் இல்லை, நோ ஸ்கூல். இங்கே போயிட்டு வந்த பின்னால் ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆகாயின் புத்தகத்தில் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த மலையை பற்றி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப கஷ்டம், மலையில் போனால் எப்படி உன் வாழ்க்கை எப்படி, how will your life will be, பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகும், வாட் அபவுட் த சில்ட்ரன்ஸ் லைஃப், நோ ஸ்கூல், ப்ராப்பர் ஸ்கூல் கூட கிடையாது, நீ எப்படி அங்கே வாழ முடியும், how could you live, அப்போ உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், வாட் அபவுட் யுவர் ஃப்யூச்சர், நீ ஒருவேளை பணமே சம்பாதிக்க முடியாது, யூ கான்ட் earn money, வாட் அபவுட் தட், அதை பற்றி என்ன ஆண்டவர் பேசினார். ஆகாய் என்ற புத்தகத்தில், இந்த ஆகாய் புத்தகம் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து 70 வருஷம் கழிச்சுட்டு வந்துட்டாங்க. These people of Israel were slaves for 70 years in Babylon. இப்போ அவங்க வந்த பின்னால் ஆலயத்தை கட்டுறன்னு தான் வந்தாங்க. They came to build the house. ஆனால் ஆலயத்தை கட்டுறேன்னு வந்தவங்க ஆலயத்தை கட்டாமல் அவங்க வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. They were start building the house, not building the house of God. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டலை. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபிச்ச, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். இப்போ ஆண்டவர் பேசினார். 1090 பக்கம், ஆகாய் 2nd chapter 8வது வசனம், 8th verse. நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அண்ணன் சொன்னார், நீ மலை மேலே போய் அங்கே ஆலயத்தை கட்டுப்பா, அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் மேலே போய் ஆலயத்தை கட்டுன்ட்டார். Go and build the church.
மலையின் பேரில் போய் நீ ஆலயத்தை கட்டு, அதில் நான் என் மகிமை விளங்கும், அதில் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்போ நான் ஒன்று, என்னடா இது இப்படி ஒரு வாட் இஸ் திஸ், ஷல் ஐ டேக் ஸ்டெப் ஆர் இதில் நான் முன்னோக்கி போகவா? ஏன்னா அப்போ வேறு நான் அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கிறேன். என்னுடைய கிளினிக்கில் ஐ வாஸ் ஜஸ்ட் க்ரோயிங். டியர் பீப்புள், we trusted God. தேவனை நம்பணும், அவ்வளோதான் தெரியும். ஆண்டவர் சொன்னார் போப்பான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ ஆர்கியூமெண்ட், அதுக்கு வேறு வித்தியாசமே இல்லை. ஆண்டவரே எனக்கு அங்கே போனால் வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது. Dear people, many times really speaking, ஒருவேளை உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி சொன்னார்னா, நீ செய்ய ஆயத்தமாக இருக்கிறையா? If God says, are you willing to obey? நம்ம என்ன பார்க்குறோம், ஆண்டவரை பின்பற்றுறதுல வசதி வாய்ப்பு ஏதாவது இருந்ததுன்னா கீழ்ப்படிவோம். If there is anything that is positive for us, we will obey. If there is anything negative, it's impossible. அது எதிர்மறையாக இருந்தால் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது. We don't want to surrender to God. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க விரும்புறதில்லைங்க. ஏன்? அவரை உன்னால் நம்ப முடியல. You could not believe him. நான் மலைக்கு போனாலும் அதே தேவன் என்னை காத்துக்குவார்னு உன்னால் நம்ப முடியல. You could not believe that the same God who calls me in the hill, he will really take care of me, take care of my family. என் குடும்பத்தையும் மற்றதையும் காத்துக்கொள்வார்னு உன்னால் நம்ப முடியலையே. You could not entrust. இல்லை, நீ என்ன பண்ணுற, உனக்கு சாதகமாக இருந்தால் நீ பார்க்குற. இஃப் இட் இஸ் palatable, all right. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீரானா ஐ வில் obey. அல்லது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால், இது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. திஸ் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவர் வழி நடத்துவார், அவ்வளோதான் தெரியும். அவர் உன்னை கூப்பிட்டாருன்னா அவர் நீ ஒபே பண்ணுறது உன்னுடைய கடமை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒபே. அங்கே பள்ளிக்கூடம் இருக்கா, பள்ளிக்கூடம் இல்லையா, அதெல்லாம் இட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ். வெதர் யூ ஹாவ் த ஸ்கூல் ஆர் நாட், இட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ். ஆண்டவர் கைவிட்டாரா? டிட் காட் லீவ் அஸ்? நெவர். ஆண்டவர் கைவிடலையே. He has never left us. He has never left me or left my children. என்னுடைய பிள்ளைகளையோ என்னையோ ஆண்டவர் கைவிடலையே. இன்னைக்கு வரைக்கும் அவர் கைவிடலையே. He has never left us. அம்மையாலே, நீ ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிற. யூ டோன்ட் பிலீவ். யூ சே ஐ பிலீவ் காட். நான் ஆண்டவரை நம்புகிறேன் நீ சொல்கிறைய ஒழிய உண்மையாலுமே நீ ஆண்டவரை நம்பலையா? யூ டோன்ட் பிலீவ் காட் ட்ரூலி. உனக்கு சாதகமாக எதாவது இருந்ததுன்னா நீ நம்புகிறேங்கிற. யூ வாண்ட் டு பிலீவ் அண்ட் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஃபீஸிபிள் ஃபார் யூ. உனக்கு ஏதாவது சாதகமாக இருந்தால் ரைட். வேதம் அதை சொல்லலை. பைபிள் நெவர் டீச்சர்ஸ் லைக் தட். வேதம் அப்படி நீ போதிக்கிறது. உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீராது. காரணம் என்ன தெரியுங்களா? ஒய் எத்தனையோ வருஷத்துக்கு நீ ஆலயத்துக்கு வர. யூ கம்மிங் டு த சர்ச் so many years. எவ்வளோ பெரிய மாற்றத்தை உன்னையிலையும் உன்னுடைய குடும்பத்திலையும் பார்த்துட்டு. ஐ ஜஸ்ட் ஆனஸ்ட்லி ஆஸ்க் யூ. நான் நேர்மையாக கேட்குறேன். உன் வாழ்க்கையிலும் என்னோடய குடும்ப வாழ்க்கையிலும் எவ்வளோ பெரிய காரியத்தை நீ பார்த்துட்ட, எவ்வளோ பெரிய காரியத்தை நீ சாதிச்சுட்டேன்ற. ஹவு மெனி பிக் திங்ஸ் யூ ஆர் டன் இன் யுவர் லைஃப்ங்கிற. யூ ஆர் அப்சல்யூட்லி டன் நத்திங். ஒன்றுமே நீ செய்யலையே, ஒன்றுமே செய்யலையே. அப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செயல்படலையா? ஹேஸ் நாட் காட் டன் சம் இன் யுவர் லைஃப்? ஆமாம், பிகாஸ் யூ டோன்ட் பிலீவ் காட். நீ ஆண்டவரை நம்பலை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நீ மனதில்லை. நான் வேதம் சொல்லுது, உனக்காக நீ படைக்கப்படலை, எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்க. அவருக்குள்ள மாத்திரம்தான் நீ பரிபூர்ணம் அடைய முடியும். ஒன்லி இன் ஹிம் யூ குட் கம்ப்ளீட். Only in Christ you will be complete. கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் நீ முழுமையாக இருக்க முடியும்.
கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் தேவன் உன்னை பார்க்கும்படியான ஒரு நபராக இருந்தால் தான் உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஒன்லி when the Father could see you through Christ, your sins are all forgiven. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னா எப்படி சொல்கிறது? How could I say I am in Christ? You would have surrendered your life to God. நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்ப. You would have completely surrendered to God. நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருப்ப. இதுதான் வேதம் போதிக்கிற உண்மை. இதுதான் the biblical truth. But truly speaking, you don't surrender because you don't believe God, that God will do things in your life. நீ ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றன்னா, ஆண்டவரை நீ நம்ப மாட்டேங்கிற. யூ டவுட் காட். தேவனை நீ சந்தேகிக்கிற. ஆண்டவர் இதில் எல்லாம் செய்ய முடியுமா? வில் God do this? நீ அப்படித்தான் பேச பார்க்குறைய ஒழிய ஆண்டவர் தாங்க எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் சகலத்தையும் ஆண்டவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். ஆல் திங்ஸ் ஆர் கிரியேட்டட் பை காட். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இட் இஸ் ஒன்லி காட் ஹூ அப்பாயிண்டட் எவ்ரிதிங். சொல்லப்போனால் துன்மார்க்கனையும் கூட ஆண்டவர் தான் நோக்கத்துக்காக படைச்சிருக்கார். Proverbs 16:4, நீதிமொழிகள் 16:4 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? The Lord hath made all things for himself, even the wicked for the day of evil. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அவர் தான் சொன்னார். அவர் தான் உண்டாக்கியிருக்கார். துன்மார்க்கனையும் உண்டாக்கினவர் அவர் தான். அம்மையாளுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு உன்னை முழுமையாக ஒப்புக்கூடாத வரைக்கும் நீ ஆண்டவரில் இல்லை. Unless you surrender to God, you are not in God. You are not in Christ. கிறிஸ்துவில் இல்லை. ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது இல்லை. எல்லாமே தான் செய்கிறாங்க. I pray, I read the Bible, but are you in Christ? கிறிஸ்துவில் இருக்கிறையா? கிறிஸ்துவில் இருக்கிறேன்னு சொன்னால் நீ அவருக்குள்ளே முழுமையாக அவனை ஒப்பு கொடுத்துருக்கிறையா? Have you surrendered all sins, all your natures, all your... நீ என்ன நினைக்கிறன்னா, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு விடுதலையை பார்க்கலாம். இல்லைங்க, உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்கார். எவ்ரிதிங். வாழ்க்கையினுடைய தோல்வி, all your failures, all the problems, பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். இட் இஸ் காட். நீ அதை எப்படியாவது கையாள்ற நீ பார்க்குற. யூ வாண்ட் டு டேக்கிள் ஆல் தோஸ் திங்ஸ். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்விகள் எல்லாம் கூட ஆண்டவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். இட் இஸ் காட் ஹூ அப்பாயிண்டட் ஆல் யுவர் ஃபெயில்யூர்ஸ். நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கூடாமல் நாட் சரண்டரிங் யுவர் செல்ஃப் டு காட், யூ வாண்ட் டு டேக்கிள் தீஸ் திங்ஸ். நீ அதை கையாள பார்க்குற. அட்ஸ் எண்ட்லெஸ் ஸ்டோரி. அது முடிவில்லாதது. நீ போராடி போராடி ஒரு நாள் நீ நானும் செத்து தான் போகணும். அவ்வளோதான். வேறு 99% கிறிஸ்டியன்ஸ், 99.9% கிறிஸ்டியன்ஸ் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. போராடி போராடி கடைசியில் முடிஞ்சிருது, அவ்வளோதான். ஆனால் எங்கே போகிறாங்கிறது தெரியாது. we don't know. நான் உண்மையாக கேட்குறேன், நீ மரித்தான் மோட்சத்துக்கு போவேன்ற எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னு நான் கேட்குறேன். on what basis you say that you will go to heaven? நீ சொல்லு பார்க்கலாம். நான் இந்த ரிஃபார்ம் சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், பைபிள் ஸ்டடி போகிறேன், ஜெபத்துக்கு கொடுத்துக்கு போகிறேன், இதெல்லாம் சொல்கிறதா? கேன் யூ சே ஐ கோ டு ரிஃபார்ம் சர்ச், ஐ அட்டெண்ட் த சண்டே சர்வீஸ், பைபிள் ஸ்டடி, ப்ரேயர் மீட்டிங், இது ஒன்று நான் மோட்சத்தை கொண்டு போய் சேர்க்குப்பா? கேன் இட் பி? நோ. அன்லெஸ் யூ ஆர் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நீ காணப்படலைன்னா உன்னுடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்கான மார்க்கம் இல்லை. நோ அதர் வே that your sins are forgiven. பாருங்க, ஒன்று சொல்கிறேன், நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கூடாத மட்டுமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இளைப்பாறுதல் இருக்காது. You won't find rest unless you commit yourself to God. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட ஒரு போராட்டமாக தான் இருக்கும். Even your spiritual life will be a battle.
அதுவே உனக்கு போராட்டமாக தான் இருக்கும். வெளியே நீ வேறு வழி கிடையாது, கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நான் ஆலயத்துக்கு போய் ஆகணும், ஜெப கூட்டத்துக்கு போய் ஆகணும், ஐ மஸ்ட் கோ டு த, பட் இன்வர்ட்லி யூ டோன்ட் ஹேவ் ஃப்ரீடம். உனக்கு விடுதலை இல்லை. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹிம். என்ன அவரை நீ அறியலை. அவரை அறிஞ்சிருந்தேன்னா நிச்சயமாக அவரிடத்துல நீ உன்னை ஒப்பு கொடுக்கறதுல எந்த தயக்கமும் இருக்காது. நோ ஹெசிடேஷன். உன் வாழ்க்கையில் நேரிடுறது எல்லாமே ஆண்டவர். தீங்கு நாளுக்கா துன்மார்க்கன், உன் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான். சங்கீதக்காரன் 34வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 34 சங்கீதம் 34:1 I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போவுமே நான் ஆண்டவரை, ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் என்னார்னு எனக்கு தெரியுங்க. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன தெரியுங்களா? சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, பைபிள் ரீடிங், நாட் த பைபிள் ரீசார்ஜ். நான் விசுவாசிக்கிறவர் என்னார்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐ நோ ஹூம் ஐ பிலீவ். எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியும். ஐ நோ ஹிம், ஹீ நோஸ் மீ. என் வாழ்க்கையில் எது அனுபவித்தாலும் அவர் ஒரு நோக்கத்தோடு தான் அனுபவிக்கிறார். தெர் இஸ் அ பர்பஸ். வாட் எவர் கஷ்டம், பாடு, உபத்திரம் இருந்தால் கூட அவர் எனக்கு வாழ்க்கையில் அவர் அநீதியை அவர் எனக்கு நன்மைக்கு தான் அனுமதிக்கிறார். ஐ பிலீவ் ஹிம். அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஹி வில் நெவர் டூ இன்ஜஸ்டிஸ் டு மீ. ஐ பிலீவ் ஹிம். ஐ நோ ஹிம். அவரை தெரிஞ்சிருக்கிறேன். பவுலும் சீலாவும் கடைசி அதை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. they put in prison. தொழுமரத்தில் கொண்டு போய் அவங்க காலை ரெண்டையும் வச்சுட்டாங்க. தொழுமரம்னு சொன்னால் காலையும் அசைக்க முடியாதுங்க. இப்படி போட்டு அந்த இடுக்கு போட்ட மாதிரி மரக்கட்டையினால் காலை நீட்டி அசைக்கவே முடியாது. they can't. பாருங்க 23ஆம் வசனம் 24ல் having received such a charge thrust them into the inner prison and made their feet fast in the stocks. அசைக்கவே முடியாது, வலி அடித்த கவலையே. they were beaten. ஆனால் என்ன பண்ணுறாங்க? 25ல் at midnight Paul and Silas prayed and sang praises unto God. பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஆண்டவர் இதுலேயே ஏதோ ஒரு நோக்கம் வச்சு, God has got a purpose. நம்மளால உடைய வாழ்க்கையில் நீ உன் வாழ்க்கையை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் என்னை கேட்டபடி நீ உண்மை நான் அறிந்திருக்கிறேன்னா. டூ யூ நோ தட்? டூ யூ நோ யூ பர்சனலி? என் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நான் உண்மை அறிந்திருக்கிறேனா? உமக்காக நான் படைக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க. I am created for you. I surrender, Lord. I want to live for your glory. உம்முடைய மகிமைக்காக நான் வாழுகிறேன், உமக்குள்ளாக நான் பூர்ணமாக இருக்கேன்னு வேதம் சொல்லுது. நான் ஒப்பு கொடுக்குறேன். I commit my life. நீ எல்லாத்தையும் ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க ஆயத்தமாக இருக்கிறியா? Are you willing to? உன் தோல்வி, வருத்தம், குடும்பம், மற்ற எல்லாத்தையும் ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் நான் வைக்கிறேன். I put it on the altar. ரோமர் 12:1 தான் சொல்லுது. I beseech you therefore, brethren, by the mercies of God. அவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்கிறேன், அருமையான சகோதரி சகோதரிகளே, present your bodies as a living sacrifice. நீ வாழுகிற வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு. என்னுடைய ஊழியம் கூட முக்கியமில்லை. that my ministry. நான் ஊழியம் செஞ்சால் மோட்சம் போக முடியுமா? I can't go to heaven because I do ministry. No. What I am in Christ, கிறிஸ்துவில் நான் எப்படி காணப்படுகிறேன்?
உண்மையாக சொல்கிறேன், நீ நேர்மையாக இருந்தால், இஃப் யூ ஆர் அ ஹானஸ்ட் பர்சன் யூ வில் ஆன்சர், நீ இதுக்கு பதில் கொடுப்ப. இஃப் யூ ஆர் நாட் அ ஹானஸ்ட் பர்சன், நேர்மை இல்லாத நபராக இருந்தால் 100ல் 1 செய்தி, அவ்வளோதான், நீ போயிட்டே இருப்ப. யூ வில் ஜஸ்ட் கோ, திஸ் இஸ் ஒன் among 100 sermons, அவ்வளோதான். இன்னொன்று ஆபத்து என்ன, இந்த பிரசங்கள்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போனதுனால உனக்கு எந்த ஒரு கன்விக்ஷனே இல்லாமல் கூட போயிடுவேன். யூ வில் கோ வித்தவுட் எனி கன்விக்ஷன். பட் வாட் ஏ டேஞ்சரஸ் திங் இட் இஸ். இது இன்னும் ஒரு பயங்கரமான காரியம். ஏன்னா உனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. there is a soul inside. நீ கிறிஸ்துவில் காணப்படும்படியாக, if you are not in Christ. நான் நேர்மையாக கேட்குறேன், ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்காரா? இஸ் God is speaking to you? நான் உண்மையாக கேட்குறேங்க, God உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலையும் பேசிகிட்டு இருக்காரா? இஸ் God is speaking to you? I am not preaching a dead God. ஒரு கெத்து போன கடவுளை நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவனோட பேசிகிட்டு இருக்காரா கேட்குறேன். இஸ் God speaking to you? in your problem, in your sickness, in your difficulties? ஆண்டவர் பேசுகிறாரா? இல்லை நீ ஒரு எதிர்மறையான ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறியா? அவர் எக்ஸ்போசிங் ஏ நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். இந்த ஆண்டவனோட பேசலைன்னா நீ கேட்கலாமே, நீ யூ ஆஸ்க் லார்ட் ஸ்பீக் டு மீ, என்னிடத்தில் பேசு. ஆண்டவருடைய சத்தத்தை நான் என்னைக்கோ கேட்டேன்னு சொல்கிறியா? ஐ ஹர்ட் காட்ஸ் வாய்ஸ் சம்வேர். பிலேயாமோட கூட ஆண்டவர் பேசினாரே. God spoke to even Bilayam. லாபானோடு கூட ஆண்டவர் பேசினார். ஈவன் God spoke to லாபான். யாக்கோபை போய் தொந்தரவு பண்ணாங்க. ஒருவேளை ஆண்டவர்னோடு அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன் சொல்லியிருக்காரா? Can you have ever God, you testified that God is yours? இங்கே பாருங்கள், I don't want to please anybody. யாரையுமே நான் திருப்திப்படுத்த விரும்புகிறதில்ல. My desire is to please God. தேவனை திருப்திப்படுத்துகிறது தான். அந்த பிரசங்க நான் ஆண்டவர் என்னோட பேசி நான் உனக்கு பண்ணலைன்னா அது பிரசங்கமே அல்ல. If God doesn't speak to me and preach, it's not a preaching at all. It's not a sermon at all. ஒருவேளை இங்கே ஒருத்தரை கூட பாதிக்காமல் இருக்கலாம். மேபி ஈவன் நாட் a single person may be affected. It's not a problem. பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்களை, செய்திகளை மக்கள் அங்கீகரிக்கலை. எரேமியா கொண்டு போய் குழியிலேயே தள்ளினாங்க. எரேமியா was put in the well, dry well. நீங்கள் பாருங்கள், வேதத்தில் தீர்க்கதரிசிகள் உண்மையாக சத்தியத்தை போதித்தவங்களுக்கு எந்த இடத்துல வரவேற்பே இல்லை, நோ வெல்கம். ஆனால் உன் ஆத்மா முக்கியம். யுவர் சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். யுவர் சோல் ஹேஸ் டு கோ டு an eternity. உன் ஆத்மா நித்தியத்துக்கு போகும். ஆனால் நித்தியத்தில் பார்த்து உன் ஆண்டவர் என்ன சொல்லுவாருங்கிறது முக்கியம். வாட் காட் வில் சே இன் eternity about you. இவ்வளோ காலம் உனக்கு கொடுத்தேன். ஐ ஹவ் given you so much of time, so much of health, ஆரோக்கியத்தை கொடுத்தேன். உனக்கு எவ்வளோ தருணங்களை கொடுத்தேன். ஐ ஹவ் given so many chances. I have preached so many sermons through my servant. என் ஊழியக்காக நிறைய செய்திகளை கொடுத்தேன். You have to give an account to God. தேவனுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். You must give an account to God. வேதம் பொய்யன்னா நான் இங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. If the Bible is false, there is no need for me to stand here. What is the use of all these things? இதெல்லாம் தேவையில்லாதது. It's all unnecessary. ஆனால் இந்த தேவன் இருப்பாரானா, if this God is there, இந்த தேவன் என்னோட பேசி என்னை இந்த வருஷம் இவ்வளோ வருஷம் 70 போதே என்னை வழிநடத்தி இருப்பாரானா, if this God is the one who speaks to me and guided me until these 70 years, I can't keep quiet without speaking for him and about him. அவருக்காக அவரை குறித்து பேசாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா இந்த வேதத்தின் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். I know the God of the Bible. உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க? How about your life? ஜெபிப்போம்.
கிருபை நல்ல ஆண்டவரே, வாரம் செய்தியை கேட்குறோம். எவ்ரி வீக் we hear the sermon. What is the response? அதுக்கு என்ன பதில் நான் கொடுக்குறேன் ஆண்டவரே? What the response is being given by each and every one here or outside or online? ஒருவேளை ஆன்லைன் இருக்கிறவங்க, இங்கேயும் இருக்கிறவங்க, அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க? ஆவியானவரே, உம்மிடத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறேன். I commit this to your hands. Speak. நீர் பேசும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.